பிரைஸ் தி லார்ட். இன்று காலை தியானத்திற்காக நம்ம பார்க்க போற வசனம் மார்க்கு 2ஆம் அதிகாரம் 3-5 வசனம் அளவு. அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஜன கூட்டத்தின் நிமித்தம் அவர்களுக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் இருந்தபடியால் அவன் வீட்டின் மேற்கூரையில் பிரித்து அவனை இறக்கினார்கள். திமிர்வாதக்காரன் படுக்கை என்ன பண்ணாங்க, இறக்கினாங்க. அந்த சிச்சுவேஷன் நம்ம எல்லாருக்கும் தெரியும். திமிர்வாதக்காரனால நடக்க முடியாது, அவனுக்கு அவ்வளோ பலவீனங்கள், அவனுக்கு அவ்வளோ ஒரு இயலாமை இருந்தது. ஆனால் அவன் என்ன பண்ணுறாங்க, ஒரு விசுவாசத்தோடு அந்த கூரையில் மேலேருந்து இறக்குறாங்க. யோசித்து பாருங்க, மேலேருந்து இறக்குறது எவ்வளோ கஷ்டம். அவன் கீழே விழுந்திருந்தா ஏற்கனவே உடம்பு சரியில்லாமல் இருக்கான். ஆனாலும் அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசம், ஏசப்பட்ட வந்தால் ஏதாவது செய்வார். கட்டாயம் அவனுடைய இயலாமையை ஆண்டவர் செயல்பட்டு அவனுடைய இயலாமையை நீக்குவாருன்ற நம்பிக்கையில் அவர் என்ன பண்ணுறாங்க, மேலேருந்து இறக்குறாங்க. 11ஆவது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவரோட விசுவாசத்தை பார்த்து எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு சொல்லுவாங்க. உடனே அவன் எழுந்து தன்னுடைய படுக்கை எடுத்துக்கொண்டு நடக்கிறான். உங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவர் அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை உங்களால் இந்த இடத்துல என்னால் எதுவுமே பண்ண முடியலப்பா, உங்களுடைய இயலாமையில் நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டீங்கன்னா கட்டாயம் உங்கள் இயலாமையை ஆண்டவர் நீக்கி அதை இயல பண்ண ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். ஒரு அருமையான பாடல் உண்டு. என் இயலாமையில் நீ செயல்படுவேன், உம் கரம் என்னில் விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீர் செயல்படுவீர், உம் கரம் என்னில் விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீர் என்றால் என் தடைகள் உமக்கு மாத்திரம். மரித்தோரை எழ செய்வீர் என்றால் என் நோய்கள் உமக்கு மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வயானியே உம்மை ஆராதிப்பேன். உங்க வாழ்க்கையிலும் உங்க இயலாமே அவர் செயல்படுவார். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போமா? ஆண்டவரே, அந்த திமிர்வாதக்காரனால எதுவுமே முடியல, ஆனா அவன் இயலாமையில் நீங்கள் செயல்பட்டு அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு சொல்லி அவனை செயல்பட வைத்தீங்க. எங்க வாழ்க்கையிலும் நீங்கள் இயலாமையில் நீங்க செயல்பட்டு ஆண்டவரே எங்களை நீங்க செயல்பட வைங்கப்பா. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Have a nice day. Thank you.